ஹாய் ஆல், என் ஹஸ்பண்டோட 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 20. ஒரு வழியாக 30 டேஸில் 20 டேஸ் முடிச்சாச்சு. பட் இன்னும் வெயிட் லாஸ் பண்ண பாடு இல்லை. ஸோ இவங்களை வச்சுட்டு வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது ஒரு பெரிய குத்தமாயிடுச்சு. ஸோ 2 கிலோ தான் இது வரைக்கும் குறைச்சிருக்காங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வீக்கெண்டுன்றதால ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹேருக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க, சாஃப்டாக ஷைனாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த நெக்டர் க்ளோட ஹேர் ஆயில் அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் அந்த பவுடர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஹேர் ஃபால் நல்லா வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஹேர் க்ரோத்துமே ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த அவங்களோட வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ லஞ்சுக்கு வந்து சென்னா பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்தது. அப்படியே வெளில போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொய்யாக்கா அப்புறம் வந்து இந்த மாம்பழம் வாங்கியிருந்தேன். அப்புறம் பலாச்சோளம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அது கொஞ்சமாக வந்து வாங்கியிருந்தோம். ஆனால் ஒரு பீஸே வந்து 10 ரூபா, ரொம்ப ரேட் அதிகமாக இருந்தது. ஸோ கொஞ்சமாக மட்டும் வாங்கி சாப்பிட்டு வரும்போது ரிலையன்ஸில் வந்து ஒரு பழம் 160 ரூபா, ஒரு ஃபுல் பழமே 160 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதை வாங்கிட்டு வந்து கட் பண்ணுறதுக்குள்ளே ஒரே போராட்டமாக போச்சு. ஒரே சிரிப்பு தான் அந்த பழத்தை கட் பண்ணுறதுக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் அந்த பழத்தை கட் பண்ணி உள்ளே பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. அது ஃபுல்லாக காய். அது கூட தெரியாமல் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அருண்கிட்ட ஆனால் அப்போவே சொன்னேன் அது காயாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு. ஆனால் அருண் கேட்கவே இல்லை. அவங்க வந்து அது பழமாக தான் இருக்கும், எல்லோ கலரில் இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ உள்ளே திறந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஒரே சிரிப்பாக போச்சு. ஸோ அதை அப்படியே எடுத்து வச்சாச்சு. கட் பண்ண பழம் பழுக்குமா என்னன்னு வேறு தெரியல. பழுக்கு தான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வச்சாச்சு. பலாக்காயில் ஏதாவது ரெசிபி தெரிஞ்சால் அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம், பார்க்கலாம். ஸோ டின்னருக்கு வந்து சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, கொஞ்சமாக அந்த சாலட் வச்சு டின்னர் முடிச்சாச்சு.